ஹலோ கைஸ், வெல்கம் பேக். லாஸ்ட் டைம் வந்து நம்ம கண்டினியூஸ் லேபோட லாஜிக்ஸ் அண்ட் கால்குலேஷன் மெத்தட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு கண்டினியூஸ் லேப் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்லாப். இந்த ஸ்லாப் வந்து ஒரு வால் மேலே ரெஸ்ட் ஆகுது, ரைட்? ஸோ இந்த வாலோடைய இந்த வாலோடைய விட்டு வந்து 300 mm, ரைட்? இது வந்து 4 ஸ்பேன்ஸ் இருக்கிற ஒரு கண்டினியூஸ் ஸ்லாப். ஸோ இங்கேயும் வந்து ஒரு வால் இருக்கும், ரைட்? இதுவும் 300 mm. ஸோ இதுக்கு சென்டர்ஸில் வந்து 3 பீம் இருக்கு, ரைட்? ஸோ இந்த 3 பீமும் நமக்கு 240 mm விட்டு. இது இன்டர்மீடியட் சப்போர்ட் நம்ம சொல்லுவோம். இது எண்ட் சப்போர்ட்ஸ், இது சென்டர்ஸ்ல இருக்குது இன்டர்மீடியட் சப்போர்ட்ஸ். ஸோ நமக்கு ஓவரால் நம்ம எத்தனை ஸ்பேன் வரும்? 4 ஸ்பேன்ஸ் வரும். ஈச் வந்து ஈச் ஸ்பேன் வந்து 3.04, 3.35, 3.35 and 3.04. ஆக்சுவலி இது கம்ப்ளீட்டா வந்து நமக்கு 13.35 மீட்டர்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். எண்ட் ஸ்பேன்ஸ் வந்து கம்மி வேல்யூ, சென்டர் ஸ்பேன்ஸ் வந்து அதிகமான வேல்யூ கொடுத்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம், ரைட்? ஸோ இது வந்து 6.5 மீட்டர்ஸ். எப்பவுமே ஒரு டைமென்ஷன் கொடுக்குறாங்க ஸ்லாபுக்குன்னா 6.5 அண்ட் 3.04 கொடுக்குறாங்கன்னா 3.04, அதாவது லோவர் வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஸ்பேன், ரைட்? இதுக்கு லைவ் லோட் வந்து 2 kN per meter square கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் ஃபினிஷ் 1.5 kN per meter square and M20 கிரேட் கான்கிரீட்டும் Fe415 ஸ்டீலும் எடுத்துக்க சொல்லியிருக்கோம், ரைட்? ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃபெக்டிவ் ஸ்பேன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். எஃபெக்டிவ் ஸ்பேன் ரெண்டு விதமான ஸ்பேன்ஸ் இருக்கீங்க. இது வந்து எண்ட் ஸ்பேன், ரைட்டா? ஸோ இந்த ஸ்பேன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எண்ட் ஸ்பேன். நம்ம இதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணும்போதெல்லாம் இது எண்ட் ஸ்பேன் ரெஃபர் பண்ணுவோம். இது ஒரு எண்ட் ஸ்பேன். இது வந்து இன்டர்மீடியட் ஸ்பேன், சென்டர்ஸ்ல இருக்கிறதுனால இன்டர்மீடியட் ஸ்பேன்ஸ். இது ரெண்டுமே இன்டர்மீடியட் ஸ்பேன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ் ஸ்பேன் இந்த எண்ட்ல இருக்கிற ஸ்பேனுக்கு கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எஃபெக்டிவ் ஸ்பேன். எஃபெக்டிவ் ஸ்பேன் ரெண்டு விதமா நீங்க வந்து கால்குலேட் பண்ணலாம் எண்ட்ஸ்ல. ஒன்று, நமக்கு சென்டர் டு சென்டர் ஏற்கனவே நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த 3.04 மீட்டர்ஸ், அதுவும் நமக்கு சப்போர்ட் உடைய என்ன சப்போர்ட் கொடுத்துருக்கோமோ அது டிவைட் பை 2, அதாவது சென்டர்ஸ் ஆஃப் தி சப்போர்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எண்ட் ஸ்பேன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு விதமான சப்போர்ட் இருக்கு. ஒரு சப்போர்ட் 300 mm இருக்கு, இன்னொரு சப்போர்ட் வந்து 240 mm இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆவரேஜ் வேல்யூ நம்ம வந்து எடுப்போம். ஸோ 300 பிளஸ் 240 ஹோல் டிவைடட் பை 2. ஸோ ஆவரேஜ் வேல்யூ எடுத்துட்டோம்னா நமக்கு எஃபெக்டிவ் ஸ்பேன் ஒன்று கிடைக்கும். அது வந்து 3.31 மீட்டர்ஸ். பட் இது மட்டும் இல்லை, இன்னொரு எஃபெக்டிவ் ஸ்பேன் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ரெண்டு டைப்ஸ் இருக்கு ஆக்சுவலி. ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் ஸ்பேன் பிளஸ் சப்போர்ட் பை 2 கொடுத்தீங்க இல்லையா, இப்போ ஸ்பேன் பிளஸ் டி கொடுக்கணும். டிங்கிறது என்னது? எஃபெக்டிவ் டெப்த். பட் நம்ம ஸ்லாபுக்கு இன்னும் வந்து எஃபெக்டிவ் டெப்த் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஒரு எஃபெக்டிவ் டெப்த் அசியூம் பண்ணிட்டு போறோம். அசியூம் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி டி ஈக்குவல்ஸ் டு ஸ்பேன் பை 20லேருந்து 25 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது பண்ணீங்கன்னா ஒரு டி கிடைக்கும். பட் இன்னைக்கு நம்ம இதை பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு எஃபெக்டிவ் வந்து நம்ம அசியூம் பண்றோம். சே ஒரு 100 mm அசியூம் பண்ணிக்கணும்.
இதுதான் நம்மளுடைய எஃபெக்ட் டெப்த். சப்போஸ் இத வந்து நம்ம செக் பண்ணும்போது, இத விட அதிகமா நமக்கு தேவைப்படுச்சுன்னா, அப்போ நம்ம வந்து கால்குலேஷன்ஸ ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ D = 100 mmங்கிறது எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சால்வ் பண்ண போறோம். ஸோ, D = 100 mm சொன்ன உடனே உங்களுக்கு இந்த எஃபெக்டிவ் லென்த் ஸ்பேன் என்ன ஆயிரும்? 3.04 பிளஸ் 0.1 அதாவது எவ்வளோ இருக்கும்? 3.14. ஸோ, இந்த 2 ஸ்பேன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? எஃபெக்டிவ் ஸ்பேன். இதுல லீஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ, அதுதான் உங்களுடைய எஃபெக்டிவ் ஸ்பேன். அதாவது எண்ட் ஸ்பேனுக்கு லீஸ்ட் வேல்யூ 3.14 அதாவது LE. இங்க Lங்கிறது ஸ்பேன், Eங்கிறது எண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 3.14 mm. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷன்ஸ்ல எஃபெக்டிவ் ஸ்பேன் ஃபார் எண்ட் ஸ்பேன் 3.14 தான் எடுக்க போறோம். அதே மாதிரி effective span for intermediate span. So intermediate span க்கு நம்ம ஆல்ரெடி சென்டர் டு சென்டர் கிளியர் ஸ்பேன் வந்து 3.34. சாரி, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம இங்க கொடுத்துருக்கு எல்லாமே கிளியர் ஸ்பேன் வேல்யூ, சென்டர் டு சென்டர் கிடையாது. இங்க நம்ம இந்த 3.04 கொடுத்துருக்கோம் இல்லையா? இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வேல்யூ. அதாவது இங்க ஒரு பீம் இருக்கு, இங்க ஒரு பீம் இருக்குன்னா இந்த கிளியர் ஸ்பேன் வேல்யூ தான் இந்த 3.35, 3.04 எல்லாமே. இப்போ நம்ம எஃபெக்டிவ் ஸ்பேன் கால்குலேட் பண்றது எல்லாமே சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ். எஃபெக்டிவா இவ்வளோ இருக்கும், ஸ்பேன் வந்து எஃபெக்டிவா இவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய எஃபெக்டிவ் ஸ்பேன். ஸோ இன்டர்மீடியட் ஸ்பேனுக்கு கிளியர் ஸ்பேன் என்ன இருக்கு? 3.35. ப்ளஸ் நம்ம 2 மெத்தட் சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து சப்போர்ட் டிவைடட் பை 2. இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து நமக்கு சப்போர்ட் இப்போ இன்டர்மீடியட் ஸ்பேன் இதுதானே, இதுவும் இதுவும். இதுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 240 தான், எல்லாமே 240. ஸோ எங்க பார்த்தாலுமே இது கீழே பீம் வந்து 240 mm தான் இருக்கும். ஸோ நீங்க சிம்பிளா வந்து 240 டிவைட் பை 2 பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அதாவது சாரி, இது வந்து எம்எம்ல இருக்கு. ஸோ 0.250 எடுத்துக்கலாம். உங்களுக்கு 3.59 மீட்டர்ஸ் கிடைக்கும். இன்னொரு மெத்தட் என்ன சொல்லியிருந்தோம்? கிளியர் ஸ்பேன் பிளஸ் எஃபெக்டிவ் டெப்த். நம்ம எஃபெக்டிவ் ஆல்ரெடி அசியூம் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா 100ன்னு. ஸோ 0.1 which gives 3.45 மீட்டர்ஸ். ஸோ இதுதான் உங்களுடைய எஃபெக்டிவ் ஸ்பேன் ஃபார் மிடில் ஸ்பேன் ஆர் இன்டர்மீடியட் ஸ்பேன். ஸோ அதை வந்து நம்ம எல் இன்டர்மீடியட்ங்கிறதுனால LINT அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 3.45 மீட்டர்ஸ். ஆல்ரெடி தெரியாதவங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லிடுறேன். பார்ஸ் வந்து நம்ம இங்க கொடுப்போம், இங்க ஒரு பார் போகும். ஸ்லாபுடைய டாப்ல இருந்து பாரோடைய ஹாஃப் வரைக்கும் இருக்கிறது எஃபெக்டிவ் டெப்த். ஸ்லாபுடைய டாப்ல இருந்து ஸ்லாபுடைய பாட்டம் வரைக்கும் இருக்கிறது ஓவரால் டெப்த். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த கேஸை நம்ம கோஎஃபிஷியன்ட் மெத்தட், அதாவது IS 456 கோஎஃபிஷியன்ட் மெத்தட்ல சால்வ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். சப்போஸ் இது சால்வ் பண்ண முடியலன்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தடான அனாலிசிஸ் மெத்தட் போயிட்டு அங்க இருந்த மூமெண்ட் நீங்க கால்குலேட் பண்ணணும். இப்போ செக் பண்ணிக்கலாம். இது செக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து LE அதாவது எண்ட் ஸ்பேனோட ஸ்பேனும் LINT இதோட வேல்யூ நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்பேன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3.14 அண்ட் LINT 3.45. இது எப்பவுமே 15% கீழே இருக்கணும். இதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 15% கீழே இருக்கணும். ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே சிமிலரா இருக்கு. ஸோ டெஃபினட்டா அது வந்து 15% கீழே இருக்கு. ஸோ we can use coefficient method. கோஎஃபிஷியன்ட் மெத்தடை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எண்ட் ஸ்பேன்ஸ்ல இருக்கிற வேல்யூஸை கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எண்ட் ஸ்பேன் ஸ்பேன் டிவைடட் பை டி நமக்கு கோட் புக்ல
2 குடுத்திருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா 20 அண்ட் 26 2 குடுத்திருக்காங்க இல்லையா? ஒண்ணு சிம்ப்ளி சப்போர்ட்டட், இன்னொன்னு கன்டினியூஸ். ஸோ நம்ம கேஸ்ல வந்து ஒரு பக்கம் சிம்ப்ளி சப்போர்ட்டட் மாரி இருக்கும். இன்னொரு பக்கம் கன்டினியூஸா போகும் ஸ்லாப். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, அந்த வேல்யூவ ஆவரேஜ் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ சிம்ப்ளி சப்போர்ட்டட்க்கு 20, கன்டினியூஸ்க்கு 26 டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 23 கிடைக்கும். ஸோ ஸ்பான் பை டி ரேஷியோ வந்து 23. இதுதான் நம்ம எடுத்துக்க போறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போதைக்கு ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் குடுக்காததுனால ஒரு 25% ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் நம்ம குடுத்துருக்குறோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டு போறோம். ஸோ 25% ஃபார் FE 415. மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டீல் இப்போ வரைக்கும் குடுக்கல. அதனால ஒரு 25% ஸ்டீல் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ரைட். இது எதுக்காக அஸ்யூம் பண்றோம்னா, நமக்கு ஒரு நமக்கு ஒரு எஃபெக்டிவ் ஸ்பான் டூ டெப்த் ரேஷியோ 23 நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? அத மாடிஃபை பண்ணணும். அத இன்கிரீஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு நம்ம கோட் புக்ல குடுத்திருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஷால் பி மாடிஃபைட் பை மல்டிப்ளையிங் வித் தி மாடிஃபிகேஷன் ஃபேக்டர். இது எப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்னா, நமக்கு எக்ஸாக்ட்டா என்ன ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் நம்ம குடுத்துருக்கோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த கேஸ்ல நமக்கு தெரியாததுனால நம்ம ஒரு மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் அஸ்யூம் பண்ணணும். ஸோ ஜென்ரலா வந்து FS 240 இதுதான் நம்ம வந்து எடுப்போம். நமக்கு ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறம். இது கால்குலேட் பண்ணும். FU வேல்யூ கால்குலேட் பண்ணும். FS வேல்யூ கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 240 தான் இன் ஜெனரல் FE 415க்கு வரும். ஸோ நம்ம 0.25 அஸ்யூம் பண்ணனால 0.25 இங்க இருக்கும். ஸோ இங்க 0.2. ஸோ 0.2க்கு நம்ம இந்த இந்த கிராஃப் எங்க மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சம்வேர் இங்க மீட் ஆகும். ஸோ அஸ்யூம் பண்ணிக்கிறோம் என்னன்னா 1.6 அப்படின்னு மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் நம்ம இங்க அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ 1.6 இஸ் தி மாடிஃபிகேஷன் ஃபேக்டர். இது எல்லாமே அசம்ப்ஷன் தான் இனிஷியல் ஸ்டேஜ்ல, ரைட்? ஸோ நமக்கு ரெக்வயர்ட் ஸ்மால் டி வந்து எவ்வளோ இருக்கும்னா, இதை அப்படியே ஸ்வாப் பண்ணுங்க. ஸ்பான் டிவைடட் பை 23. மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் என்னது? 1.6. ஸோ ஸ்பான் நமக்கு வந்து எவ்வளோ இருந்துச்சு? 3140. ஸ்மாலர் ஸ்பான், ரைட்? (23 into 1.6) ஈக்குவல்ஸ் டு நமக்கு 86 mm கிடைக்குது. இது வந்து ஸ்மால் டி with respect to effective span by D ratio, right? இது வந்து required minimum amount வந்து நமக்கு தேவை. So for ends, ஏன்னா நம்ம end span உடைய இது calculate பண்ணியிருக்கோம். end span உடைய span value calculate. இன்னொன்று calculate பண்ணும். span divided by again 23 into 1.6. இது இப்போ intermediate span. intermediate span உடைய span length என்னது? 3450 divided by 23 into 1.6 gives you 83 for intermediate, right? So இது ரெண்டு calculate பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இருக்க லீஸ்ட் வேல்யூ என்னது? 83. ஏன்னா நம்ம end ஸ்பேன்ல வந்து ஒரு டெப்த்தும் சென்டர் ஸ்பேன்ல ஒரு டெப்த்தும் நம்ம கொடுக்க முடியாது. ப்ராக்டிக்கலா வந்து அது பாசிபிள் கிடையாது. ஸோ நம்ம லீஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ வந்து நம்ம ஸ்மால் டியா அஸ்யூம் பண்ணிக்கிறோம், ரைட்? ஸ்மால் டியா அஸ்யூம் பண்ணல இன்னும், ஃபர்தர் ஒர்க் அவுட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம 8 mm டயாமீட்டர் பார் தான் நம்ம கொடுக்க போறோம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ல அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். 8 mm பார் யூஸ் பண்றோம். ஸோ நமக்கு வந்திருக்கிற வேல்யூ ஸ்மால் டி வந்து 83 mm பிளஸ் 8 mm பார்ஸ் யூஸ் பண்றதால 8/2 பிளஸ் 15. இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 83 mm இங்கே கிடைச்சிருக்கு. இது 83 8/2
சேஃபர் சைடுக்கு வந்து diameter by 2 இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இங்க எஃபெக்ட் டெப்த் 83 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். பட் ஒரு சேஃபர் சைடுக்கு 8/2 இன்னொரு அடிஷனல் 4 mm ஆட் பண்ணிக்கிறோம். பிளஸ் கவர் வந்து 15 mm ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் ஆக்சுவலா கவர் 15 mm. ரைட். ஸோ கவர் வந்து 15 mm 83 இதை ஆட் பண்ணாலே போதும். பட் சேஃபர் சைடுக்கு நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு 1 or 2 mm வந்து கிடைச்சிருக்கு ஸ்மால் டியோட வேல்யூ. ஸோ ஸ்மால் டி ஈக்குவல்ஸ் டு சாரி இது வந்து கேபிட்டல் டியோட வேல்யூ கிடைச்சிருக்கு 102. ஸோ 102 அப்படியே கொடுக்க முடியாதனால நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணி 1110 mm கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய கேபிட்டல் டி, அதாவது ஓவரால் டெப்த் வேல்யூ 110. இதுதான் நம்ம இனிமே அடுத்த கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம ஓவரால் டெப்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு 110, பட் ஆக்சுவல் எஃபெக்டிவ் டெப்த் நமக்கு தெரியாது. ஸோ ஆக்சுவல் எஃபெக்டிவ் டெப்த்துக்கு நம்ம அகைன் என்ன பண்றோம், 110 மைனஸ் கவர். இப்போ நம்ம வந்து கிளியர் கவர்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இது கிளியர் கவர் தான் 15 mm அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ கிளியர் கவர் 15 mm மைனஸ் டயமீட்டரோட பாதி, அதாவது 4 mm. ஏன்னா நம்ம 8 mm அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய ஸ்மால் டி வேல்யூ இதுக்கப்புறம் 91 mm தான். இதுதான் ஃபிக்ஸ்ட் வேல்யூஸ் இது ரெண்டுக்குமே. ஸோ நெக்ஸ்ட் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷனும் எஃபெக்டிவ் டெப்த் நம்ம எடுத்துருக்கிறது சூஸ் பண்ணியிருக்கிற எஃபெக்டிவ் டெப்த் வந்து கரெக்டா இல்லையா அப்படிங்கிறதும் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன் அண்ட் எஃபெக்டிவ் டெப்த். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு லோட்ஸ் வந்து நம்ம ரெண்டா பிரிக்கணும். ஒன்று வந்து டெட் லோட்ஸ், இன்னொன்று வந்து லைவ் லோட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டெட் லோட்ஸில் வந்து நம்ம ஸ்லாபோடைய டெட் லோடு வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ டி இன்டூ 25 யூனிட் வெயிட் ஆஃப் ஆர்சிசி கான்கிரீட் இன்டூ 1. இப்போ நம்ம மீட்டர்ஸில் வச்சுருக்கோம், அதனால 1. ஸோ டி வந்து நமக்கு என்ன வச்சுருந்தோம், 0.110. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, 0.110 into 25 into 1 will give you 2.750 kilonewton per meter square. ரைட். அடுத்தது ஃப்ளோர் ஃபினிஷ். நான் கீழே எழுதிடுறேன், இங்கே வச்சுக்கலாம். ஃப்ளோர் ஃபினிஷ். ஸோ ஃப்ளோர் ஃபினிஷ் டைரெக்டாக நம்ம கொடுத்துருந்தாங்க 1.5 kilonewton per meter square. ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4.25. எஸ். ஸோ 4.25 kilonewton per meter square. இது வந்து டெட் லோட் மட்டும்தான். ரைட். லைவ் லோட் தனியாக வச்சுக்கலாம். லைவ் லோட் நமக்கு வந்து கிவன் லோட் வந்து 2 kilonewton per meter square. இது ஏன் அப்படிங்கிறது சொல்கிறேன். நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட் மெத்தடில் டெட் லோட் செப்பரேட்டாகவும் லைவ் லோட் செப்பரேட்டாகவும் தான் ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கால்குலேட்டிங் மூமெண்ட் கோஎஃபிஷியன்ஸ் அண்ட் மூமெண்ட் போத். ஸோ நமக்கு ஸ்பேன்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருந்தோம் இல்லையா, 1 2 3. இது சென்டர் ஸ்பேன்ஸ், இது வந்து எண்ட் ஸ்பேன்ஸ். இது சென்டர் ஸ்பேன்ஸ் ஆர் இன்டர்மீடியட், இது எண்ட் ஸ்பேன். ரைட். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது எண்ட் ஸ்பேன்ஸ். எண்ட் ஸ்பேன்ஸோட மூமெண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். எண்ட் ஸ்பேன்ஸோட மூமெண்ட் சென்டர்லையும் எண்ட் ஸ்பேன்ஸோட மூமெண்ட் எண்ட்லையும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மூமெண்ட் அட் ஃபர்ஸ்ட் வந்து எண்ட் ஸ்பேன் எழுதிக்கிறேன். எண்ட் ஸ்பேன் மூமெண்ட் அட் சென்டர் ஸ்பேன். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, சென்டர் ஸ்பேனுங்கிறது எண்ட் ஸ்பேன்ல சென்டர் பொசிஷன். ஸோ இதுக்கு வந்து நமக்கு கோட் புக்கில் போகணும். கோட் புக்கில் பேஜ் நம்பர் 37, பேஜ் நம்பர் 36. எஸ், பேஜ் நம்பர் 36, டேபிள் நம்பர் 12. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. கீழே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃபார் obtaining the bending moment the coefficient shall be multiplied by the design load and the effective span அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், எண்ட் ஸ்பேன் பார்த்துட்டு இருக்கோம்.
end span. So span moment near middle of end span and its support next to end span. So நம்ம பார்த்துட்டு இருக்கிறது middle of end span, center span of end span. So center span near middle of end span ல dead load க்கு ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா dead load and imposed load. dead load க்கு ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. imposed load not fixed. நம்ம இப்போதைக்கு not fixedங்கிற வேல்யூ மட்டும் எடுத்துட்டு போறோம். So dead load க்கு ஒரு வேல்யூ, not fixed க்கு ஒரு வேல்யூ. சரியா? ரெண்டு கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நம்ம எடுத்துட்டு போறோம். So first வந்து dead load. இதுக்கு ஃபார்முலா மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ W L ஸ்கொயர் பை அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்கோ அது. ஸோ டெட் லோடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டெட் லோடுக்கு 1/12 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கீழே 12 போட்டுருக்கோம். ப்ளஸ் இம்போஸ் லோட் நாட் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இம்போஸ் லோட் நாட் ஃபிக்ஸ்டுக்கு 1/10 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் W L ஸ்கொயர் பை 10. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலா நம்ம இங்க இதுவே பீமா இருந்துச்சுன்னா இங்க ஸ்கொயர் வராது, எல் மட்டும் தான் வரும். ஏன்னா அது ரன்னிங் மீட்டர்ஸ்ல கால்குலேட் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெட் லோட் நமக்கு என்னது? இந்த இடத்துல டெட் லோட் 4.25 லென்த், எஃபெக்டிவ் லென்த். எண்ட் ஸ்பேன்ஸ்க்கு நம்ம எஃபெக்டிவ் லென்த் என்ன வச்சிருந்தோம்? 3.14 வச்சிருந்தோம். ஸ்கொயர் டிவைட் பை 12 பிளஸ் அகைன் இந்த W என்ன வரும்? இது live load, imposed load, not fixed, right? So imposed load not fixed. So 2 kilonewton into 3.14 square by 10. Solve பண்ணீங்கன்னா உங்களுக்கு 464 kilonewton meter moment, right? So next வந்து moment at support. அதாவது இந்த இடம், இந்த இடத்து சப்போர்ட்ல கால்குலேட் பண்ணும்போது சப்போர்ட்டுக்கு எங்க போகணும்? இங்க போகணும். இங்க பாத்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கா? அட் சப்போர்ட் நெக்ஸ்ட் டு தி எண்ட் சப்போர்ட். எண்ட் சப்போர்ட்ல சப்போர்ட். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? டெட் லோடுக்கு 1/10, இம்போஸ் லோடுக்கு 1/9. ஸோ நம்ம அதான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ WL ஸ்கொயர் பை 10 பிளஸ் WL ஸ்கொயர் பை 9. இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணீங்களா? மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சப்போர்ட்ஸ்ல நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் இருக்கும். நம்ம நேத்தே பேசணும், சப்போர்ட்ஸ்ல நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் இருக்கும். ஸோ அதை காட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் டபிள்யூங்கிறது இங்கே சேம் 4.25 இன்டூ 3.14 ஸ்கொயர் பை 10 பிளஸ் அகெயின் 2 இன்டூ 3.14 square by 9, which will give you 6.382 kilonewton meter, right? So இப்போ நீங்க support spans, end spansல இருக்கிற மூமெண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிட்டீங்க. ரெண்டு மூமெண்ட் கால்குலேட் பண்ணிருக்கீங்க, ஒன்று சென்டர்ல ஒன்று கார்னர்ஸ்ல. அதே தான் இப்போ இன்டர்மீடியட் ஸ்பேன். கால்குலேட் பண்ண போறீங்க. ஸோ மூமெண்ட் at center span of intermediate span, அதாவது இந்த region centers of intermediate span. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? at middle of interior spanல dead load and imposed loadக்கு 1/16, imposed loadக்கு 1/2. So WL square by 16 and WL square by 12. ஸோ அதுக்கு L என்னது நமக்கு? 4.25 into L வந்து 3.45 square by 16 plus same சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5.14 kilonewton meter. ஸோ அகெயின் வந்து இன்டர்மீடியட் ஸ்பேன்ல சப்போர்ட் ரீஜன், இன்டர்மீடியட் ஸ்பேன்ல சப்போர்ட் ரீஜன், இன்டீரியர் சப்போர்ட்ஸ் பார்த்தீங்களா?
1/12 and 1/9. ஸோ இதே தான் இங்கே 1/12 வரும், இங்கே ப்ளஸ் 1/9 வரும், ஹோல் எல் டபிள்யூ ஸ்கொயர் டபிள்யூ ஸ்கொயர். ஸோ இதையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6.861 கிலோ நியூட்டன் மீட்டர் சொல். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமான மூமெண்ட் உங்களுக்கு எங்கே வந்திருக்கு? 6.81, அதாவது சென்டர் ஆஃப் தி சப்போர்ட்ஸில், மிடில் ஸ்பேனில் இருக்க சப்போர்ட்ஸில் தான் அதிகமான மூமெண்ட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 வேல்யூஸ் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடம், இந்த பீம் மேலே இருக்கிற இடத்துல தான் அதிகமான மூமெண்ட் வந்து வந்திருக்கு. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறத அதிகமான மூமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ 6.861 இந்த மூமெண்ட்டை இந்த டெப்த்தால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னு ஒரு செக். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பேன் பை டி ரேஷியோ போட்டு ஒரு செக் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இந்த டியால இந்த மூமெண்ட்டை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு செக் ஒன்று பண்ணோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. டி ஈக்குவல்ஸ் டு ரூட் ஓவர் மேக்ஸிமம் மூமெண்ட் divided by RU into D. Right? So இங்க RU ஓட ஃபார்முலா புக்கோட ஃபார்முலா தான். இது எல்லாமே கொஞ்சம் ரிவர்ஸா எழுதி வச்சிருப்போம் ஃபார் ஈஸியா கால்குலேட் பண்றதுக்காக. ஸோ XU max by D 1 minus 0.416 again XU max by D bracket close. ஸோ XU max by D இருக்கு இல்லையா, இது வந்து ஃபார் Fe415 ஸ்டீல் 415 M20 கிரேட் கான்கிரீட்டுக்கு ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ இருக்கு 0.479. இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அண்ட் மீதி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் 0.36, FCK வேல்யூ 20 and again 1 minus 0.416 again 0.479. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.761 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ நமக்கு ரெக்வயர்ட் டெப்த் எங்கே இருக்கு? ரூட் ஓவர் MU நமக்கு என்னது? மேக்ஸிமம் மூமெண்ட் என்ன கிடைச்சிருக்கோ அந்த மூமெண்ட் எடுத்துக்கிறோம். 6.861 into 10 power 6 பண்ணுறோம். ஏன்னா கிலோ நியூட்டன் பர் மீட்டரில், சாரி கிலோ நியூட்டன் மீட்டரில் இருக்கு, அதை நியூட்டன் MM கன்வெர்ட் பண்ணுறோம். அண்ட் 2.761 RU ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் B ஓட வேல்யூ 1000 நம்ம ஆல்ரெடி எடுத்த மாதிரி. ஸோ இது வந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 62 mm கிடைக்குது. 62 mmங்கிறது வெரி மச் லெசர் வேல்யூ தென் வாட் we assumed. நம்ம அசியூம் பண்ண வேல்யூ வந்து 92 mm தான். நம்ம பேசி இருக்கிறது ஸ்மால் டியோட வேல்யூ தான். ரைட்? ஸோ 62ங்கிறது required depth required, and this one is depth provided. ஸோ இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கால்குலேட் பண்ணிட்டு ஒரு நீட் ப்ராப்பர் டீடைல் ஸ்கெட்ச் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video.